மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் நின்றனவும் நீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. பாடல் 5 விளக்கம். வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குளத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டையை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறு கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் பேசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினால் புகுந்த தூசி போல காணாமல் போய்விடும். தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து. கலியுகத்தில் கடைத்தேற ஒரே வழி பகவான் நாம சங்கீர்த்தனமே. அவனை நினைவில் நிறுத்தி அவன் நாமத்தையே சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் இதுவரை நம் வாழ்வில் நாம் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். இனி வரும் பாவங்களும் தகர்ந்தோடும். தீயினால் விழுந்த தூசி எப்படி பிழைக்காமல் போகுமோ அப்படி நம் பாவங்கள் எல்லாம் தீரும். அந்த கோவிந்த நாமத்தை நாம் தவறாமல் போற்றுவோம். வாருங்கள் தோழிகளே.